அதிமுகவிலேயே இணைந்த திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அதிர்ச்சியில் ஸ்டாலின், மகிழ்ச்சியில் அதிமுகவின் பொதுச் செயலாளர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது. அதாவது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்கக்கூடிய நபர்களே, ஏன் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களே தற்சமயம் அதிமுகவிலே இணைவது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த முறையும் அதிமுக தோல்வியை தழுவப் போகிறது. 11 தோல்விகளை கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி என மக்கள் முத்திரை குட்ட போகிறார்கள் என சொல்லிக் கொண்டிருக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு அவர்கள் கீழ் இருக்கக்கூடிய அந்த கட்சி நிர்வாகிகளே அதிமுகவின் பன்னால் இணைவதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்தால் கண்டிப்பாக அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய போகிறது. அப்படித்தான் நேற்று ஒரு மிக முக்கியமான இணைப்பு விழாவும் நடந்திருப்பதாக அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது தெரிவிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான கே செல்லப்பாண்டியன் அவருடைய சகோதரரும் ஒருங்கிணைந்த குண்டர்கோவில் ஒன்றியத்தின் திமுக ஒன்றிய கழக செயலாளரும் 3 முறை மாவட்ட கவுன்சிலரும் புதுக்கோட்டை மாவட்ட விற்பனை குழு தலைவருமான கே அன்புச்செல்வன் அவர்கள் மாண்புமிகு கழக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்துக் கொண்டார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அவருடன் திமுகவிலிருந்து ஆதரவாளர்கள் அதிமுக, அதாவது திமுகவுடைய அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த திமுக இருக்கக்கூடிய முக்கியமானவர்களை புறம் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்களை அதிமுகவிலே இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளும் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் விராலிமலை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான கே செல்லப்பாண்டியன் அவருடைய சகோதரர் தான் கே அன்புச்செல்வன் அவர்கள். அவர் ஒருங்கிணைந்த குண்டர்கோவிலுடைய ஒன்றியத்தின் திமுக ஒன்றிய கழக செயலாளரும் 3 முறை மாவட்ட கவுன்சிலரும் புதுக்கோட்டை மாவட்ட விற்பனை குழு தலைவருமாக கே அன்புச்செல்வன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து தன்னை அதிமுகவிலே கழக அடிப்படை உறுப்பினராக இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தான் தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் நினைப்பது போன்று கிடையாது. ஆனால் இந்த தேர்தலில் மட்டும் அதிமுக தோல்வியை தழுவிவிட்டால், ஒருவேளை தோல்வியை தழுவிவிட்டால் அடுத்து இனி 10-15 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புகளே கிடையாது என சொல்லும். ஏனென்றால் 2031 விஜய் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்திருப்பார். அந்த நேரத்திலே விஜயை சமாளிப்பதற்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்னொரு புறத்திலே திமுகவும் இருக்கும். அதன் காரணமாக கண்டிப்பாக அதிமுகவுடைய ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் என்பது எதுவும் கிடையாது. ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை சரியான முறையிலே பயன்படுத்தி கொண்டு அதிமுகவுடைய வேட்பாளர்கள் அதிகப்படியான பெரும்பான்மையாக வெற்றி வாய்ப்புகளை பெற்றுவிட்டால் ஆட்சி அமையக்கூடிய அதிகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்துவிட்டால் அடுத்த 10 ஆண்டுகள் அதிமுகவை யாரும் அசைத்து கூட பார்க்க முடியாது அப்படின்னே கூட சொல்லும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.